அன்புள்ள மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? +2 ரிசல்ட் நமக்கு வந்திருக்கும். +2 ரிசல்ட்டில் நல்ல மதிப்பெண் வாங்கின அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். சார், ரிசல்ட் வந்துருச்சு, இந்த ரிசல்ட் வந்த அந்த காப்பியை வச்சு நாங்கள் போய் காலேஜில் அட்மிஷன்ஸ் போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போட முடியாது. உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு டெம்பரரியாக தான் அதை எடுத்துப்பாங்க. ப்ரொவிஷ்னல் மார்க் ஷீட் அப்படிங்கிறத காலேஜில் கேட்பாங்க. ப்ரொவிஷ்னல் மார்க் ஷீட் அப்படின்னா தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ், ஒரு 90 நாளைக்கு செல்கிற மாதிரி ஒரு மதிப்பெண் சான்றிதழ் கொடுப்பாங்க. அப்போது ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னோடனே நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ண முயற்சி செய்யணும். பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த வகையான பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தாராளமாக 13ஆம் தேதியிலிருந்து உங்கள் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அவங்களே மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. க்ரீன் சைன் போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் கையெழுத்து போட்டு அந்த மார்க் ஷீட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக கல்லூரிகளில் சேரலாம். ப்ரைவேட்டாக வீட்டில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ், டுட்டோரியலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸு உங்களுடைய டுட்டோரியல் காலேஜை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் ஹால் டிக்கெட்டை பார்த்துட்டு உங்களுக்கு மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த டவுன்லோடான மார்க் ஷீட்டை வச்சு தாராளமாக நீங்கள் மேற்படிப்புக்கு தாராளமாக சேரலாம். ஸோ மார்க் ஷீட்டுங்கிறது வரக்கூடிய 13ஆம் தேதி காலையிலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் போய் பள்ளி மாணவர்கள் பள்ளியிலையும், ப்ரைவேட்டாக எழுதின மாணவர்கள் தாராளமாக நீங்கள் எழுதின டுட்டோரியல் சென்டர்லேயும் போய் வாங்கிக்கலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அந்த மார்க் ஷீட்டுமே தற்காலிக மார்க் ஷீட்டு தான். 90 நாட்களுக்கு மட்டுமே அது செல்லும். 90 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு புது மார்க் ஷீட், நீங்கள் 10th வச்சுருப்பீங்க இல்லையா, அதுபோல் பச்சை கலர் கார்டில் ஒரு புது மார்க் ஷீட் உங்களுடைய பெயர், தகப்பனார் பெயர், அம்மா பேர் எல்லாம் போட்டு டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய ஒவ்வொரு மார்க்கும் போட்டு ஒரிஜினலே வந்துடும். அந்த ஒரிஜினல் வரத்துக்கு முன்னாடி தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை வச்சு நீங்கள் தாராளமாக எந்த கல்லூரியில் எந்த பல்கலைக்கழகத்தில் வேணாலும் சேர முடியும். அதனால் அதை 13ஆம் தேதியிலேருந்து நீங்கள் தாராளமாக பள்ளி மாணவர்கள் பள்ளியில் போய் வாங்கிக்கோங்க. ப்ரைவேட்டாக டுட்டோரியலில் படித்த மாணவர்கள் எந்தெந்த மையத்தில் நீங்கள் படிச்சிங்களோ அந்தந்த சென்டர்லேயே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது ஃபெயிலான மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு. இந்த ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த வருஷம் 33, 34 ஃபெயில் ஆகிருக்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். இப்போ அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் நல்லா தான் எழுதியிருந்தோம், எனக்கு ஒரு 60லேருந்து 70 மார்க் வரும், ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா எப்படி ஃபெயில் ஆனனே தெரியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போது உண்மையாலுமே நீங்கள் நல்லா எழுதியிருக்கீங்க, குறைந்தபட்சம் ஒரு 50ஆவது வரும்னு எதிர்பார்த்தேன் சார், ஆனால் 33 தான் வந்திருக்கு, 2 மார்க் போட்டிருந்தாங்கன்னா பாஸ் ஆகிருப்போம், இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா எழுதியிருந்தீங்க அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் பேப்பரை பார்க்க முடியும். எப்படி கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். அதற்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் பேப்பரை ஜெராக்ஸ் எடுக்கணும். எப்படி ஜெராக்ஸ் எடுக்கலாம்? நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணணும். அரசாங்கத்தில் நீங்கள் உங்கள் பேப்பரை பார்க்குறதுக்காக ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க. அந்த ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்டை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து உங்கள் பேப்பரை நீங்கள் பார்க்கலாம். நமக்கு எல்லா கேள்விகளுக்கும் மதிப்பெண் வழங்கப்பட்டு இருக்கிறதா, நம்ம எழுதின ஆன்சர்ஸ்க்கு ஏற்ற உரிய மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கா, டோட்டல் கரெக்டாக போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அப்போ அதை ஸ்கேன் பண்ண பேப்பரை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் தானே. அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு தான் 12ஆம் தேதி கொடுத்துருப்பாங்க. ஸோ 12ஆம் தேதியிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா அப்ளை பண்ணணும். அதுக்கு கடைசி டேட் 16ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே, மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணுன்னா அப்ளை பண்ணிடணும். அப்போது யாருக்காவது நான் நல்லா எழுதியிருக்கேன், ஒரு 2 மார்க்கில் தான் போயிடுச்சு, 1 மார்க்கில் தான் போயிடுச்சு, ஆனால் நான் நல்லா தான் எழுதியிருக்கேன், 2 மார்க்கில் போயிடுச்சுங்கிறதுக்கோசரம் அப்ளை பண்ணக்கூடாது. நான் நல்லா எழுதியிருக்கேன் அப்படிங்கிற நான் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். 2 மார்க்கில் போயிடுச்சு அதனால் நான் அப்ளை பண்ணால் எனக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ளூக்லலாம் அப்ளை பண்ணக்கூடாது. உண்மையாலுமே உங்களுக்கும் இறைவனுக்கும் தான் தெரியும் நீங்கள் நல்லா எழுதியிருக்கீங்களா இல்லையா. நல்லா எழுதியிருக்கேன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா விடைத்தாள் நகலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 12ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் பண்ணலாம். ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ பைசா கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 275 ரூபா ஒரு பாடத்துக்கு கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதிகபட்சமாக ஒரு 2-3 பாடம் அப்ளை பண்ணலாம். இருந்தாலுமே எங்களுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது த பெஸ்ட்டு, உங்களால் கண்டிப்பாக பாஸ் ஆகிருவோங்கிற நம்பிக்கை இருக்கக்கூடிய பாடத்துக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இது அப்ளை பண்ணுறதுக்கு 275 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். சார், எங்கே சார் போய் கட்டணும்? பள்ளி மாணவர்கள் ஒன்ஸ் அகைன் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, உங்கள் ஸ்கூல்லையே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரைவேட்டாக எழுதின வீட்லேயே படித்த மாணவர்கள், டுட்டோரியல் மாணவர்கள்லாம் உங்களோட டுட்டோரியலில் போய் நீங்கள் பாருங்கள்.
அவங்க உங்களுக்கு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணிவிட்டு சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ எந்த சர்வீஸ் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இருக்கும். நீங்கள் அங்கே போய் தாராளமாக நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொண்டு போய் கொடுத்துடலாம். அப்ளை பண்ணும்போது ரொம்ப கவனம். நீங்கள் அப்ளை பண்ண போகிற பேப்பருக்கான கொஸ்டின் பேப்பர் கோட், சப்ஜெக்ட் நேம் இதெல்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணணும். மாற்றி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஆசிரியர்களோட அறிவுறுத்தல் பிரகாரம் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கும் ஏனோ தானோன்னு பண்ணிடாதீங்க. சரி, இப்போ அப்ளை பண்ணியாச்சு சார், ₹275 கட்டி அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்கேன் பண்ண பேப்பர் எப்படி எனக்கு வரும், எப்போ வரும் அப்படின்னா, ஒரு தேதி அறிவிப்பாங்க. அந்த தேதியில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்கள் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியலனா யார் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. என்றைக்கு வந்திருக்குங்கிறதையும் உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எங்களுடைய டுட்டோரியலில் படித்த மாணவர்களுக்கு நாங்களே அப்ளை பண்ணி கொடுப்போம். என்றைக்கு அந்த பேப்பர் வருதுங்கிறத நாங்களே டவுன்லோட் பண்ணி அவங்கள வர சொல்லி அந்த பேப்பரை அந்த சப்ஜெக்ட்டுக்கான ஆசிரியர்கிட்ட கொடுக்கணும். கொடுத்து, சார் இதுமாரி நான் பரீட்சைக்கு அப்ளை பண்ணேன், ஜெராக்ஸ்க்கு அப்ளை பண்ணேன், எனக்கு இவ்வளோ மார்க் வந்திருக்கு, மேற்கொண்டு இதில் மார்க் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட கொடுக்கணும். அந்த ஆசிரியர்கள் திருப்பி பார்த்து, ஆமாம் கண்ணா உனக்கு இதில் டோட்டல் மிஸ்டேக் இருக்குது, இல்லைப்பா நீங்கள் பாருங்கள் நீங்கள் 5 பாயிண்ட் எழுத வேண்டிய இடத்துல 2 பாயிண்ட் தான் எழுதியிருக்கீங்க, அதனால தான் மார்க் இப்படி கம்மியாக போட்டிருக்காங்க, இல்லைப்பா நீங்கள் 2 பாயிண்ட்டுக்கு பதிலாக 5 பாயிண்ட் எழுதியிருக்கீங்க ஆனாலும் மார்க் கம்மியாக போட்டிருக்காங்க, இதுக்கெல்லாம் மார்க் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் மீண்டும் அப்ளை பண்ணணும். இதுமாரி எனக்கு பாஸ் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாரி ஆசிரியர் சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்கள் திரும்ப என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அதுக்கு தனிப்பட்ட முறையில் மீண்டும் ஒரு டைமு காசு கட்டணும். அதுக்கான டேட் எல்லாமே பின்னர் அறிவிப்பாங்க. ஸோ அப்படி பின்னர் அறிவிக்கும் பொழுது அந்த தேதியில் நம்ம மீண்டும் அவங்க சொல்லக்கூடிய அமௌண்ட்டை கட்டி அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த பேப்பரை அவங்க ரீடோட்டல் பண்ணி உங்களுக்கு மார்க் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ரிசல்ட்டை வெளியிடுவாங்க. அதில் பாஸ்ன்னு வந்துருச்சுன்னா நீங்கள் பாஸ், இல்லை வரலை அப்படின்னா இந்த பேப்பரை திரும்ப நீங்கள் என்ன பண்ணணுன்னா எடுத்து எழுதணும். எப்போ எழுதணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. முடிந்த அளவு இப்போது மே மாதம், ஜூலை மாதம் 2வது வாரத்திலலாம் கூட உங்களுக்கு பரீட்சை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் ஒரு பக்கம் அப்ளை பண்ணிட்டாலுமே கூட நீங்கள் தயவுசெய்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ அக்கௌண்டன்சி இல்லை காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இல்லை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணியாச்சு, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால் அப்ளை பண்ணியாச்சு. உங்கள் ஆசிரியரும் சொல்லிடுறாங்க. உங்கள் ஜெராக்ஸ் வரத்துக்கே பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி ₹275 பணம் கட்டி அப்ளை பண்ணி ஜெராக்ஸ் வரத்துக்கே 1 வாரம் 10 நாள் ஆயிரும். அந்த நாளை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதனால் படிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் ஃபெயிலுன்னு முடிவு பண்ணியே படிக்க ஆரம்பிங்க. படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் நடக்கட்டும். பாஸ்ன்னு வந்துருச்சு அப்படின்னா அந்த பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடியே இது வந்துடும், பாஸாக ஃபெயிலான்னு சொல்லிட்டு. வந்துருச்சுன்னா லக்கு, ஓகே வெரி குட். ஃபெயிலுன்னு வந்துருச்சுன்னா அப்போ உட்காந்து நம்மளால் படிக்க முடியாது. அதனால் இப்போயே ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்ந்து படிக்கிற மாதிரி பாருங்கள். தயவுசெய்து தனியாக படிக்காதீங்க. தனியாக படிக்கிறோம், நம்மளே ஒரு சப்ஜெக்ட் தானே படிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா போயிடுச்சு அப்படின்னா திரும்ப 1 வருஷம் கழித்து தான் பரீட்சை எழுத முடியும். அதனால் எதில் ரிஸ்க் எடுக்கணுமோ அதில் தான் ரிஸ்க் எடுக்கணும். தயவுசெய்து ரிஸ்க் எடுக்காதீங்க, தனியாக படிக்காதீங்க, ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கிற மாதிரி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பரீட்சைக்கு நம்ம அப்ளை பண்ணும் பொழுதும் திரும்ப அந்த கொஸ்டின் பேப்பர் கோடு என்ன சப்ஜெக்ட் ஃபெயிலாக இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள். அதனால் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக எங்களுடைய டிஎன்டிசி டுட்டோரியல் சேலமில் இயங்கிட்டு இருக்குது. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக கைட்லைன் பண்ணுறோம். எங்கே போய் பார்க்கணும், எந்த இடத்த ஆஃபீஸில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம். முக்கியமாக ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த வீடியோவே. ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூலே சப்போர்ட் பண்ணும். தனியாக படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் வேணாலும் எங்களுக்கு தாராளமாக கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பாஸ் ஆயிடுவீங்க. ரீடோட்டல் அப்ளை பண்ணுங்கள், பாஸ் ஆயிடுவீங்க. இது ஒரு தோல்வி அல்ல, வெற்றிக்கு நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கிறோம், அவ்வளோதான் காரணம். மற்றபடி யாரும் அப்செட் ஆகி படிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இன்றைக்கே டே 1 இன்னையிலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. புத்தகம் மெட்டீரியல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. அதில் சந்தேகங்கள் இருக்குன்னா கூட நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா விதமான சந்தேகங்களும் தீர்த்து கொடுக்குறோம். மெட்டீரியல் வேணும், எங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் வேணும், ஆன்லைன் கிளாஸஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி வசதிகள் செஞ்சு கொடுக்குறதுக்கு நம்ம டிஎன்டிசி டுட்டோரியல் ரெடியாக இருக்குது. பார்த்து நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வளமுடன். தேங்க்யூ.